இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 14:29. அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் பார்ப்போம். இங்கே பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை உண்டாகுது. அப்போ சவுல் ராஜா படை வீரர்களை பார்த்து எதிரிகளை அழிக்கிற வரைக்கும் யாரும் உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதுக்கு காரணம் தேவனுக்கு உபவாசம் இருக்கணும்லாம் இல்லை. ஆனாலும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னா, அவசரம் மற்றும் கோபம். போர் வீரர்களுக்கு கவனம் குறையக்கூடாதுன்னு இப்படி சொல்கிறான். அதாவது சாப்பாடு சாப்பிட்டா நேரம் வீணாகும், சாப்பிட்ற நேரத்தில் கூட சண்டை போட்டால் வெற்றி கிடைக்கும்னு சவுளுடைய எண்ணம். ஆனால் யோனத்தான் சொல்கிறான், சாப்பிடாமல் இருந்தனால தான் வீரர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. நான் தேன் சாப்பிட்டேன், இப்போ என்னுடைய கண்கள் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறான். இன்னும் நிறைய பேர் அழிக்க முடியுன்றதையும் சொல்கிறான். இங்கே சவுலும் யோனத்தானும் அவங்களுடைய புத்திசாலித்தனம், திறமை, பலத்து மேலே தான் நம்பிக்கை வச்சாங்களே தவிர வெற்றி தேவன்கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கல. ஒருத்தன் சாப்பிட கூட நேரத்தை ஒதுக்காமல் வேலை செஞ்சால் ஜெயிச்சலாம்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் சாப்பிட்டா பலம் இருக்கும், எதிரிகளை தோக்க முடிக்கும்னு நினைக்கிறான். இப்படி மனுஷர்கள் யோசிப்போம்னு தெரிஞ்சனால தான் சில சமயம் பலம் இருந்தும் ஞானம் இருந்தும் வெற்றி பார்க்க முடியாதபடி தேவன் காக்க வச்சுறாரு. வெற்றி பெறணுன்ற நல்ல நோக்கம் இருந்தால் மட்டும் போதாது, தேவனுடைய வழிகாட்டுதல் அவசியமானது. அதுக்கு நமக்கு பலமும் ஞானமும் இருந்தாலும் தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஆமேன்.